மிதுனத்தில் ஒருத்தர் பிறந்தான்னா அவனால் காமெடி பண்ணாமல் இருக்க முடியாது. காமெடி சென்ஸ்னால் உச்ச கட்டம், அறிவுனா கொழுந்து விட்டு எரியும். அதே மாதிரி ஜாலியாக இருக்கணும், நிறையா ஊர் சுற்றணும், நிறைய புது புது தகவல் தெரிஞ்சுட்டே இருக்கணும், நியூஸில் அப்டேட்டாக இருப்பாங்க கரண்ட்டில். புரியுதா? இப்போ வந்து நீங்கள் மிதுனத்தில் பிறந்த 72 வயசுள்ள ஒரு தாத்தா கிட்ட போய் நீங்கள் இன்னைக்கு என்ன நியூஸு அப்படின்னு கேட்டால் ஜென்ஜினால பிரச்சனை வந்ததுன்னு பாரு. அட சாமி அப்படி அந்த மாதிரி தான் அவங்க வந்து லைவ்லயே இருப்பாங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மகரம். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியல, ராஜீவ் காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொன்னா, டே ராஜீவ் காந்தியை சுட்டுட்டா அப்படின்னா அந்த மாதிரி சம்பந்தமே இருக்காது. இது ரெண்டையும் கோத்து விட்டா எப்படி இருக்கும்? அதனால கண்டிப்பா சேரக்கூடாத ஒரு ராசின்னு சொன்னா மகரம், மிதுனம் செட்டே ஆகாது. கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது இல்லாம உங்க அம்மா அப்பாவும் அடிச்சுப்பாங்க. உங்க அம்மா அப்பா அப்டேட் இருப்பாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட தொட்டம்பட்டியிலேருந்து வருவாங்க. புரியுதா? என்டையர் ஆப்போசிட். நான் வந்து அருமையான ஒரு பஸ்ஸில் ஒரு கட்சியை போட்டு இடம் பிடிச்சாம இவன் சொல்லுவா. அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, ரீசெண்டாக நான் வந்து எமிரேட்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னடா நினைக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்றும் சம்பந்தமே இருக்காது. அதுதான் பொருத்தம், அதுதான் காம்பினேஷன். அதனால மிதுனத்துக்கு மகரத்துக்கு சான்ஸே கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் எப்பவுமே சண்டை, எப்பவுமே விரோதம், எப்பவுமே சைக்கலாஜிக்கலாக நம்மளை இம்மென்ஸ் ப்ரெஷரை கொடுக்க. மிதுனத்துக்கு ப்ரெஷர் தாங்க முடியாது. எதுவாக இருந்தாலும் அப்படியே லைட்டாக இருக்கணும், லேஸாக இருக்கணும், ஆந்திகால போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க.